Hi all, welcome to GKS Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 22 ஆகஸ்ட் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? So first பார்த்தோம் அப்படினா became the first Indian company to receive the International Sustainability and Carbon Certification under CORSIA for Sustainable Aviation Fuel Production அப்படின்றது எந்த கம்பெனி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் வந்திருக்காங்க. சரிங்களாப்பா, நிலையான விமான எரிபொருள் உற்பத்திக்கான கோர்சியா திட்டத்தின் கீழ் சர்வதேச நிலைத்தன்மை மற்றும் கார்பன் சான்றிதழ் பெற்ற முதல் இந்திய நிறுவனம் அப்படின்றது எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அப்படின்ற நிறுவனம் தான். சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னா ஹரியானா மாநிலம் பானிபட்டில் இருக்கக்கூடியது. ஓகேங்களாப்பா? ஸோ இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் எங்கே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா மாநிலம் பானிபட்டில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ரைட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தான் ஸோ இந்த முதல் இந்திய நிறுவனமாக உருவெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 அப்படின்றது ஸோ இந்த டைட்டில் வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிகா விஸ்வகர்மா அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. சரிங்களாப்பா, 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய பிரபஞ்ச அழகி அப்படின்ற பட்டம் பெற்றவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிகா விஸ்வகர்மா அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவங்க. ஓகேங்களா? ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் யூத் அவார்டு 2025 அப்படின்றது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம் காசிமா அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ முதலமைச்சருடைய மாநில இளையோர் விருது 2025 அப்படின்றது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம் காசிமா அப்படின்றவங்க தான் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நடப்பு கேரம் உலக சாம்பியன். சரிங்களா? இவங்க என்ன பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரம் பிளேயர். ஸோ இதற்கான இந்த விருதுக்கான என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் கொடுக்குறாங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த முதலமைச்சருடைய மாநில இளையோர் விருது அப்படின்றது வாங்கினது யார் அப்படின்னா காசிமா. ஸோ இதற்கான பரிசு தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் என்பது கொடுக்குறாங்க. ஒரு லட்சம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம் காசிமா அப்படின்றவங்க யார் அப்படின்னா உலக கேரம் சாம்பியன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 4th ஒன் இந்தியாஸ் மூன் மிஷன் அப்படின்றது ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வில் லேண்ட் அண்ட் ஆஸ்ட்ரோனாட் ஆன் தி மூன் பை 2040 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களாப்பா? ஸோ இந்தியாவுடைய நிலவு ஆய்வு திட்டம் அப்படின்றது 2040ஆம் ஆண்டிற்குள்ள இந்தியா நிலவில் ஒரு விண்வெளி வீரரை தரையிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் அப்படின்றது என்ன அப்படின்னா விண்வெளி நிலையம். ஓகேங்களா? பாரதிய அந்தரிக்ஷா நிலையம். ஸோ பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் அப்படின்றது என்ன அப்படின்னா விண்வெளி நிலையம். ஸோ இந்த விண்வெளி நிலையமும் பார்த்தீங்க அப்படின்னா 2035ஆம் ஆண்டிற்குள்ள தயாராகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்தியாவினுடைய முதல் விண்வெளி மனித பயண திட்டத்தினுடைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ககன்யான் அப்படின்றது. சரிங்களாப்பா? இந்தியாவினுடைய முதல் விண்வெளி மனித பயண திட்டத்தினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ககன்யான் அப்படின்ற திட்டம் தான். ஸோ இந்த ககன்யான் திட்டம் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ இந்த விண்ணில் ஏவப்பட போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2027ல் ஸோ அந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் விண்ணில் ஏவப்படக்கூடியதாக திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ககன்யான் அப்படின்ற திட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5th ஒன் சக்குரா சயின்ஸ் ப்ரோக்ராம் 2025 அப்படின்ற ப்ரோக்ராமில் ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 34 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 2 சூப்பர்வைசர்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. சரிங்களாப்பா? சகுரா அறிவியல் திட்டம் 2025 அப்படின்ற திட்டத்தில் 34 இந்திய மாணவர்களும் 2 மேற்பார்வையாளர்களும் ஜப்பானுக்கு ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக பயணிக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தை யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டம் தான் இந்த சகுரா அறிவியல் அப்படின்ற திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் இந்தியா எந்த வருஷம் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2016 இணைஞ்சிருப்பாங்க. இந்தியா சகுரா அறிவியல் திட்டத்தில் இந்தியா எந்த ஆண்டு இணைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2016 இணைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.